சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ வெயில் காலம் வரப்போகுது. தை பிறந்தா தன்னல் பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை 15 தேதிக்கு மேல ஆயிடுச்சுனாலே வெயில் ஆரம்பிச்சிடும். அப்போ நிறையா பேருக்கு நீர் கடுப்பு, நீர் சுருக்கு, இப்படி இந்த மாதிரி யூரின் பிரச்சனை நல்லா வரும். அதுக்கு என்ன செய்வாங்க? இந்த பாருங்கப்பா, புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சிருக்கேன். புளிய நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இது பனவெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஏலக்காய், 2 சிட்டிகைன்னா இப்படி எடுத்து போடுறது, 2 சிட்டிகை சுக்குத்தூள் வச்சிருக்கேன். இந்த புளிய நான் சுடுதண்ணியில ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை நான் கரைச்சு காட்டுறேன். இந்த புளியை ஒரு டம்ளர் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேப்பா. கரைச்சி சக்கையை தூக்கி கீழே போட்டாச்சு. வெறும் புளி தண்ணி தான் இப்போ இருக்கு. இதுல இந்த ஒரு ஏலக்காய், நல்ல பெரிய ஏலக்காயாக தான் இருக்கு. ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி இதுக்குள்ள போட்டுருவோம். சுக்கு பொடி அதையும் போட்டாச்சு. 2 சிட்டிகை தான் அது போட்டாச்சு. இப்போ இந்த புளிப்புக்கு தேவையான இனிப்பு இந்த அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவு போதும். இதை இப்போ நல்லா கரைக்கணும்ப்பா. கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். இந்த கருப்பையும் போட்டுக்கிறேன். புளி போட்டிருக்கிறதுனால இனிப்பு நிறையா தேவைப்படும். கொஞ்சமெல்லாம் போட்டால் பத்தாது. நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்து அதுக்கு தகுந்த இனிப்பு போட்டுக்கோங்க. இந்த புளிப்பு இனிப்பு நம்ம சர்பத் குடிச்ச மாதிரி இருக்கணும். இது பானக்கரம்பா. நம்ம சர்பத்து குடிச்சா எப்படி எந்த லெவலில் ஒரு இனிப்பு இருக்குமோ, சர்பத்துக்கு ஓவரா இனிப்பு இருக்கும். நம்மளுக்கு அதை விட கொஞ்சம் குறையா. நல்லா இப்போ கரைச்சாச்சுப்பா. ஏலக்காய் வாசம், சுக்கு வாசம், பனங்கருப்பட்டியோட ஒரு இனிப்பு டேஸ்ட்டு, புளியோட புளிப்பு டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்துருக்கு. இதை நம்ம வடிச்சுக்கணும். ஏன்னா திப்பியாக இருந்தால் அப்படியே குடிச்சா குடிக்க முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. அதனால இப்படி வடிச்சு எடுத்துக்கணும். இது இந்த வெயில் காலத்துகள்ல இந்த நீர் சுருக்கு, வெயில் காலத்துல இந்த காலத்தை கூட சரியா, குளிர் காலத்தை கூட சரியா தண்ணி குடிக்காம நீர் சுருக்கு வந்துடும். நீர் சுருக்கு, நீர் கடுப்பு அப்படியே கடுன்னு கடுக்கும். இன்னைக்கும் யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடிவயிறு வலிக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம இந்த பானக்கரை நான் 1 கிளாஸ் தான் கரைச்சி வச்சிருக்கேன். நீங்க ஒரு 5-6 டம்ளர் கூட கரைச்சி வச்சுக்கிட்டு அப்பப்ப இதை குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நீர் சுருக்கு வந்தாதான் குடிக்கணும் இல்லை. வெயில் காலம் ஆரம்பிச்சாலே நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை குடிச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம ஸ்ரீராமர், தசரதனோட மகன் ஸ்ரீராமர், அவர் தசரனுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப ஏதோ வரம் தவமெல்லாம் இருந்து ஸ்ரீராமர் பிறக்கிறாரு. ஸ்ரீராமர் சித்திரை மாசம் பிறக்கிறாரு. சித்திரை மாசம் எப்படி கடுமையான வெயில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அவர் அந்த சந்தோஷத்துல அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த பானக்கரத்தை கரைச்சு அங்கங்க வச்சு இப்ப எல்லாம் தண்ணீர் பந்தல் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா. தர்பூஸ் பழம் தராங்க, என்னென்னமோ தராங்கல்ல. அது மாதிரி அந்த காலத்துல ஸ்ரீராமர் பிறந்ததுக்கு இப்படிதான் வச்சு அங்கங்க மக்களுக்கு கொடுத்தாங்களாம். அந்த வெயிலோட தாக்கத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி அந்த தசரத சக்கரவர்த்தி அப்படி செஞ்சாராமா. இது இப்ப நேரத்துல இந்த இது ஒரு பானம். அதை பானக்கரம்னு சொல்லிடுறாங்க. இதை ஆதி காலத்துல ராமர் பிறந்த காலத்துல இந்த பானக்கரம் நம்மளுக்கு பழக்கமாய் வந்தது. அதனால இது புதுசா நான் செய்யல, பாரம்பரியமா வந்தது. இந்த பாரம்பரியமான பானக்கரத்தை குடிச்சு இந்த வெயிலுக்கு அந்த சூடெல்லாம் தணிச்சு நீர் கடுப்பு எதுவும் இல்லாம உடம்ப காப்பாத்திக்கங்கப்பா. இனிமேல் வெயில் காலம் வருது. அதனால முன்னெச்சரிக்கையாவே நான் பாட்டி சொல்லிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏலக்காய் வாசம், அந்த சுக்கு பொடி உடம்புக்கு நல்லது. ஏலக்காயில
நிறைய நன்மைகள்லாம் உடம்புக்கு இருக்குது. பனங்கருப்பட்டியிலேயும் நல்ல நன்மைகள் இருக்கு. இந்த புளியும் தான் உடம்புக்கு நல்லதுப்பா. அது அளவா சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதுதான் இப்படி சேர்த்து நம்ம வெயில் காலம் ஆரம்பிச்சுன்னா டெய்லி இப்படி ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலாம்ப்பா. சர்பத் மாதிரி ஜில் தண்ணி கூட ஊற்றி குடிச்சுக்கோங்க. இப்படி குடிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.